தென் மாவட்ட மக்கள் குறிப்பாக திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, தென்காசியை சார்ந்த மக்கள் கொஞ்சம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்துக்கோங்க. இப்போவே அரிசி, பருப்பு இந்த மாதிரி முக்கியமான சாப்பாட்டு தேவையான சாமான்களை கொஞ்சம் வாங்கி வச்சுக்கோங்க. எதுக்கு அப்படி சொல்கிறேன்னா, மீண்டும் கனமழை எச்சரிக்கை கொடுத்துருக்கு. 30, 31ஆம் தேதிகளில் மீண்டும் கனமழை வரும்னு சொல்லி இந்திய வானிலை ஆராய்ச்சி மையம் எச்சரிக்கை கொடுத்துருக்கு. இப்போ தான் அடி வாங்கி மிதி வாங்கி அப்படி கொஞ்சம் கொஞ்சம் மீண்டு வந்துட்டு இருக்கோம். இன்னும் மீளாத இடங்கள் நிறைய இருக்குது. மீண்டும் இன்னொரு கனமழைன்னு சொல்கிறாங்க. முன்னாடியும் கனமழைன்னு தான் சொன்னாங்க, இப்படி வரும்னு சொல்லல. இப்பவும் கனமழை சொல்றாங்க. அதனால கொஞ்சம் முன்னெச்சரிக்கை நடந்துக்குங்க. தாழ்வான பகுதிகளில் இருக்கிறவங்க மேடான பகுதிகளுக்கு மாறிக்குங்க. இந்த கால்நடைகள் அதெல்லாம் கொஞ்சம் பத்திரப்படுத்தி பார்த்துக்குங்க. அப்புறம் இப்போ புதுசா கடைகளில் ஜாமானை மறுபடியும் வாங்கி வச்சவங்க அந்த ஜாமானங்கள் எல்லாம் உயர்மான பகுதிகளில் மாற்றி வச்சுக்கிடுங்க. 30, 31ஆம் தேதி கொஞ்சம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கொஞ்சம் ஜாக்கிரதையா உங்களை நீங்களே பாதுகாத்து கொள்ளக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். இந்த அரசியல்வாதிகளை நம்பாதீங்க, அரசுகளையும் நம்பாதீங்க. முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்து உங்களை நீங்களே காப்பாற்றிக் கொள்ளுங்கள்.